ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். விளம்பரமும் அரசியலும் பிரிக்க முடியாத அங்கங்கள். இவை இரண்டும் இணைந்து விட்டதாலோ என்னவோ விளம்பர அரசியல் என்ற பதம் கூட இன்று வந்துவிட்டது. தமிழ்நாட்டுடைய பிரதான திராவிட கட்சிகளுடைய கொண்டாட்டங்கள், மாநாடுகள் இயல்பை விட கூடுதலாக லார்ஜர் தேன் லைஃப் அப்படிங்கிற ஒரு அம்சம் இதுல ஒரு பிரதான அம்சமாக பார்க்கப்படும். இந்த நிலையில திராவிட கட்சிகளுடைய பிரம்மாண்டங்கள், இந்த பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள் பல சமயங்கள்ல பொதுமக்களுக்கு உறுத்தலையும் முகச்சுளிப்பையும் கொடுத்தாலும் கூட எளிமையானவர்களை புறக்கணிப்பதும் வலிமையானவர்களை வியப்பதும் கூட நமது சமூக சூழலாகிவிட்டதோ அப்படிங்கிற எண்ணமும் மேலோங்குகிறது. ஒரு அரசியல் விளம்பர கலாச்சாரம் குறித்த கேள்விகள் எழுகின்றன. அரசியல் விளம்பர கலாச்சாரம் தேவையா அதீதமா விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நீட்சி நிகழ்ச்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் அவர்களும், அதே போல அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதாகைகளுக்கெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்க அறிவிங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறாங்க. எளிமையை நோக்கிய அரசியல் தான் அனைத்து தரப்புடைய ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு, அதுதான் ஒரு நியாயமான எக்ஸ்பெக்டேஷனா இருக்கக்கூடிய நிலையில தலைவர்களுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய உரிமை, மாற்று கருத்து இல்லை. ஆனா அதீத பிரம்மாண்டம், ரோடு தோறும் பேனர், அடிக்கு அடி பேனர், போஸ்டர், அது பொதுமக்களை கண்ணை பறிக்கிற மாதிரி, சில சமயங்கள்ல வியக்கிற மாதிரி, சில சமயத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில இருக்கும் பொழுது இது குறித்த கேள்வியும் விமர்சனமும் மேலும் தானே செய்கிறார். இல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை அம்மா உணவகங்கள்ல அனைத்து உணவகங்கள்லயும் இன்ற 3 வேளையும் உணவு ஏழை எளிய மக்களுக்கு வழங்குறாங்க. 15 லட்சம் பேர் 16 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க. அதே மாதிரி இரத்த தான முகாம்கள் நடக்குது, மருத்துவமனைகள்ல முகாம்கள் நடக்குது. இப்படி அதெல்லாம் நன்மையான காரியங்கள், ஏகப்பட்ட காரியங்கள் நடந்து செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்களை தன்னுடைய கண்கண்ட தெய்வமாக மனதிலே வச்சு பூசிக்கக்கூடியவர்களாக அவர்களை பார்ப்பதும், அவர்களுடைய படத்தை பார்ப்பதும், அவர்களுடைய உணர்வு பூர்வமாக அவர்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது எண்ணக்கூடிய அந்த தொண்டர்கள் வைக்கின்ற பேனர்களையும் சுவரொட்டிகளையும் பார்த்துவிட்டு இது அதிகமாக கண்கண்ட தெய்வமா மனசுல வச்சு வழிபடுறது நிர்வாகிகள் வைக்கும் பொழுது அதுவும் ஒரு அதீத பிரம்மாண்டம் தெரியும் பொழுது ஒரு எளிமைதான் அரசியல் நியாயமான எதிர்பார்ப்பு. நீங்க தான் அறிவீங்க. அதாவது கண்டிப்பாக நீங்க சொல்றதும் ஒரு பக்கம் மக்கள் சேவை பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. அது மக்களுடைய கண்களுக்கு, உங்க கண்களுக்கு, மீடியாவுடைய கண்களுக்குமே படலை. ஆனா தொண்டர்கள், கட்சியினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள், தொண்டர்கள் அவர்கள் வைத்திருக்கின்ற அதீத பாசம், அதே நேரத்தில் அவர்கள் வைத்திருக்க நம்பிக்கை, அவர்களுடைய வணங்கக்கூடிய, அவர்கள் மனோநிலையில் கண்கண்ட தெய்வமாக அவர்கள் நினைக்கக்கூடிய, அதற்காக அதீத பிரம்மாண்டம் அது செய்யறது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை எப்படி மக்கள் விரும்புகின்ற செயலை எப்படி நம்ம தடை செய்ய முடியும்? அது எப்படி அதீத பிரம்மாண்டம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சபட்சம் சொல்லாது இல்லையா? இல்ல கண்டிப்பாக இது எப்படின்னா முகம் சுளிக்க வைக்கிறது. இவர்கள் இந்த மாதிரி ஒரு அடிக்கு ஒரு பேனர், இதுக்கு யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தா, இப்போ நம்ம நண்பர் சொன்னது போல அவர் தொண்டர்கள் வைப்பதில்லை. அது வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேனர்லயே கீழே பார்த்தா தெரியும், எல்லா அமைச்சர்கள் எல்லாம் இவங்க தான் வைக்கிறாங்க. திமுக தலைவருடைய பிறந்த நாளைக்கு யார் வச்சாங்க? திமுக தலைவர்களுக்கு அவங்களுடைய நிர்வாகிகள் வச்சாங்க. ஏன்னா இந்த லெவலுக்கு அதிமுக இந்த முகம் சுளிக்கிற லெவலுக்கு, அதாவது இது நிகழ்ச்சியில ஏற்கனவே இது போன்ற ஒரு உங்க டிவிலேயே சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி எதனால இந்த மாதிரி பேனர் வைக்கிறாங்கன்னா, இந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆடி நிலா போல், ஆடி பிறை போல், அத்தி பூத்தார் போல் வராங்க, அதனால இப்படிதான் வைப்போம்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் உங்க சேனல்ல சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி அதுக்காக தான் ஒருவேளை அந்த டைம் இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் இப்படி வைக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாம். கருணாநிதி அப்படி வராரா? வருது இல்ல தலைவர் எப்பொழுதும் நீங்க எளிமைன்னு சொன்னீங்க இல்லையா? எளிமைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. எளிமையின் மறு உதாரணம் இன்றைக்கு தமிழக அரசியல் யாருன்னா அது தலைவர் கலைஞர். இப்போ அவர் யார் வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம், யார் வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம். இப்போ அவர் முடிச்சிட்டோம். தி மோஸ்ட் ஆக்சசிபிள் லீடர்
அவருடைய பிறந்தநாள் அவருடைய 85வது பிறந்த நாள் நினைக்கிறேன் 2008 சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. இன்னைக்கு எந்த விமர்சனம் இவங்களை நோக்கி வருதோ அதே விமர்சனம் நான் சொல்லல, எதிர்கட்சிகள் சொல்ல, இன்டர்நேஷனல் மீடியால ரிப்போர்ட் ஆயிருக்கு. கருணாநிதி பர்த்டே பேஷ் சாப்ஸ் சென்னை. இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, அடிக்கடி பேனர் அப்படின்னு, அடிக்கடி இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை சோர்களையுமே சோரட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது இடைவெளி இல்லாம அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் மீடியால ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தி. தலைவருக்கு வந்து இப்ப வந்து 92வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான், அதாவது இப்ப வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் விவாதம்னு வரும்பொழுது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப வந்து அதான் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். 1885ஆம் ஆண்டுல என்ன நடந்துச்சு, 1993ஆம் ஆண்டுல என்ன நடந்துச்சுன்றது வந்து இப்போ இருக்க பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸுக்கு வந்து ஐ திங்க் இட் மே பி ஸ்லைட்லி irrelevant. ஏன்னா இந்த இவ்வளவு முகம் சுழிக்கக்கூடிய நிலைமையில இவ்வளவு அதாவது வந்து திகற்ற அளவுக்கு, அதாவது தேவையா இது அப்படின்னு சொல்லி மக்களே வந்து ஒரு அசூயை அப்படி பண்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இந்த அதிமுக அரசியல் மட்டுமே வந்து இது வந்து அதிமுகவோட ட்ரேட்மார்க். இத வந்து வேற எந்த கட்சியோடையுமே நம்ம அப்படி தனியா சொல்லிட முடியுமா? நீங்களும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. இதே போல சென்னை திணறியது, போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டது. இதே போல பேனர்கள், இதே போல போஸ்டர்கள், பதாகைகள். How was it different? ஒரே எக்ஸாம்பிள், இப்போ வந்து மார்ச் 1ஆம் தேதி வந்து தளபதியோட பிறந்த நாள் வருது. தளபதி வந்து சிம்பிளா சொல்லிட்டாங்க, அதாவது என்னுடைய பிறந்த நாளை வந்து யாரும் கொண்டாட வேண்டாம், இந்த மாதிரி வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், அவங்களோட இதுவா வந்து யாரும் கொண்டாட வேண்டாம். இந்த தளபதி வந்து இப்ப கிடையாது, இதுக்கு முன்னாடியே எல்லா பிறந்த நாட்களுக்குமே வந்து அவர் வந்து என்ன சொல்வார்னா, ரொம்ப எளிமையா கொண்டாடுங்க, எந்த பேனர் வைக்க கூடாது. அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுதே வந்து உங்க தலைவர் பிறந்த நாள் அப்படி சொல்லி யாரும் வர வேண்டாம், நீங்க போஸ்டர் ஒட்ட வேண்டாம், பேனர் வைக்க வேண்டாம், கொடி வைக்க வேண்டாம் சொல்லிருக்கலாமே. உங்க ஆட்சியில் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படலையே. இல்ல இப்போ என்னன்னா, அதுதான் சொல்றேன் இல்லையா, நம்ம வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதை வந்து பேசி இல்ல அப்படி பொருத்தி தான் பார்க்க வேண்டியது. பொருத்தி பார்க்கணும்னா இப்போ ட்ரெண்ட் என்ன, இப்போ நடந்து கொண்டிருப்பது மக்களுடைய பிரச்சனை என்ன. இப்போ வந்து இது வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ மட்டுமே கிடையாது, இது வந்து மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை. It has become a culture. இது கல்ச்சர். இந்த கல்ச்சரை உருவாக்குவது வந்து அதிமுக. ஏன்னா அவங்களுக்கு வந்து they like this psychophancy, they are taking psychophancy to a new level. இதுல ஏன் என்ன ஒரே உங்க ஆட்சியில ஒட்டினா இப்ப ஒட்டினா அது psychophancy கண்டிப்பா. என்ன ஒரே வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிமுகவின் தலைமை வந்து இதை போன்ற விஷயங்களை வந்து ஆதரிக்குது. இது யார் இதெல்லாம் பண்றாங்களோ அவர்களுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்க வேண்டியது இது பண்றது. நீங்க உங்க அரசியல் நீங்க அரசியல் இருக்கும்போது எதிர்த்திருந்தா இந்த போஸ்ட் வந்திருக்காது, இந்த மாதிரி அன்னைக்கு பதாகை வச்சிருக்க மாட்டேங்களா? இது வந்து திமுக வந்து எப்பவுமே எளிமையா இருந்திருக்காங்க. எப்பவுமே வந்து என்ன சொல்றது, கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பா வந்து இப்ப கூட ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, பிளெக்ஸ் பேனர் வைக்காதீங்க, இதெல்லாம் வைக்காதீங்க, வைத்து மக்களுக்கு எந்த இடையூறும் உருவாக்காதீர்கள் என்று 1 மாதத்துக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். சோ இது போன்ற ஆடம்பரங்களை வந்து கண்டிப்பாக வந்து திமுகவை வந்து அதோட அடையாளப்படுத்தவே முடியாது. ஆடம்பரம் என்றாலே அது அதிமுக தான். அப்படி மக்கள்கிட்ட விட்டுற அந்த முடிவை நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்பது, கட்சி சார்பா நீங்க கொண்டாடுறீங்க சார், ஆனா அரசு சார்பா செய்யக்கூடிய கொண்டாட்டங்கள் வந்து முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வந்து அரசு சார்பா அறிவிக்கக்கூடிய திட்டங்களோ அதற்கான விழாக்களோ இதையெல்லாமே எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது அரசு சார்பாக மரம் நடுற விழா வந்து வச்சிருக்காங்க. மற்றபடி எந்த விழாவும் அரசு சார்பாக எந்த இதுல கோவில்கள் நிகழ்வுகள் அமைச்சர்கள், அதாவது மக்கள் மரநடு விழா நீங்க செய்ய கட்சி தொண்டர்கள் செய்யட்டும். முதலமைச்சரோட பிறந்தநாள் ஏன் அரசு கொண்டாட இல்ல? அதான் அவங்க முதலமைச்சர், அதனால வந்து அவங்கள கூப்பிட்டு, அதாவது கமிஷனர் ஆபீஸ்ல மரம் நடுறாங்க, வேற எங்கேயும் போய் நடல. அந்த திட்டத்தை அந்த சம்பந்தப்பட்ட துறை செய்யுது. அதே நேரம் அவங்க தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்காங்க, அவங்க முன்னிலையில அதை துவக்கி வைக்கிறாங்க. நலத்திட்டங்கள் நிறைய முதலமைச்சர் என்ற முறையில யார் இருந்தாலும் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, அதை தொடக்கி வைக்கிறாங்க. மற்றபடி யார் இருந்தாலும் அப்படிங்கறத போகும்போது முதலமைச்சருடைய பிறந்த நாள், ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட பிறந்த நாள் அரசு கொண்டாடணுமா? இல்ல, அரசு துறையில அரசினுடைய இதுல முதலமைச்சராக இருக்காங்க, அது செய்யறாங்க. கடந்த காலத்தில் இருக்கவங்க இப்ப இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுது, நேரு பிறந்தநாள் மத்திய அரசு கொண்டாடுறாங்க, எல்லாமே எல்லா பக்கம் அரசு. இந்திரா காந்தி பிரதமரா இருந்த போது இந்திரா காந்தி பிறந்த நாள வந்து மத்திய அரசு கொண்டாடிச்சா? இல்ல, கண்டிப்பாக எல்லா பக்கமும் அவங்க பேர்ல எல்லா விழாவும் எடுத்திருக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. எல்லாருமே செஞ்சதுனாலதான் இது தொடர்ச்சியாக இருக்கு. அதுவும் மக்கள் நல பணிகளை செய்யறாங்க. இதுல வந்து தவறாக நம்ம ஒண்ணு அதுல சொல்றது ஒண்ணு இல்லை. நீங்க கேட்டது என்ன, கட் அவுட் விளம்பரம் அது இதுன்னா
திமுக செய்ததை விட பெரிய அளவுக்கு நாங்க ஒண்ணு செஞ்சிடல. நீங்க அது பார்க்கணும். அதுக்கப்புறம் மக்களுக்காக மக்கள் நலத்திட்டங்களை அமைச்சர் பெருமக்கள் செய்யறாங்க. எல்லா கோயில்களிலும் அதுக்குள்ள பூஜைகளும் விழாக்களும் நடந்து செய்யறாங்க. கட்சி நிர்வாகிகளா செய்வது அப்படிங்கறது உங்களோட உரிமை. இது வந்து அதாவது வந்து இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த நம்ம இந்த அம்மா உணவகங்கள்ல எல்லாம் வந்து 3 வேளையும் சாப்பாடு ஃப்ரீயா போடுறாங்க அப்படின்றாங்க. யார் பணம்? சொந்த செலவுல போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அம்மா உணவகத்துல போட்டது யார் பண்ணணும்னு கேக்குறீங்க. அது அரசு போட்டுச்சுன்னா நீங்க போட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. மேயர் போட்டாருங்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தனியார் ஹோட்டல்கள் விலையை குறைக்கணும். அந்த நாள்ல அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக திமுக தலைவருடைய பிறந்த நாளுக்கு விலையை குறைக்கணும்னு அரசு கேட்டுக்கொண்டது. அவ்வாறே செய்தன தனியார் ஹோட்டல்கள். யார் எதுக்காக முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு அது ஏன் செய்யணும்? அதனால அதாவது அரசுக்கு வந்து முதலாளிகள் வந்து முதலமைச்சர் பிறந்தநாள் கொண்டாடணும் அரசு கேட்டது, அமைச்சர் கேட்கிறாங்க, அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உணவு அதனால வந்து அரசுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டதா? மக்களுக்கு இழப்புங்க. மக்களுடைய அக்கமா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிறுவனம் இவருக்கு அதையே அரசு ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதுதான் சொல்றேன் இல்லையா. இது வந்து என்ன சொல்றது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததையும் இப்ப நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியுமா? இப்ப அவங்க ஆட்சியில இருக்காங்க இல்ல. அதுதான் சொல்றேன். அப்படி கிடையாது. ஒண்ணு இப்படி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதாவது இப்ப ஒரு ட்ரெண்ட், அதான் இப்ப நியூ ட்ரெண்ட் என்னன்னா திராவிட ஆட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அதிமுகவும் திமுக ஒரே தட்டுல வைக்கிறாங்க. அது வந்து மிகவும் மிகவும் தவறு. அதிமுக எப்படி சொல்றதுன்னா, அதிமுகவுடைய அந்த இதை நீங்க இப்ப இந்த போஸ்டர்ஸோ இல்ல இந்த அராஜகங்களையோ இந்த என்ன சொல்றது இந்த ஆர்ப்பாட்டங்களையோ இந்த எக்ஸ்ட்ராவகன்ஸாவா வந்து பண்றதையோ அதிமுகவை அடித்துக்கொள்ள தமிழகத்துல இந்தியாவிலேயே எந்த கட்சியும் கிடையாது. இல்லங்க, அம்மா உணவகத்துல உணவு இலவசமா போடுறது எக்ஸ்ட்ராவகன்ஸானா தனியார் உணவகங்கள்ல முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு அரசு அமைச்சர்கள் பங்கு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி இது செய்யுங்கன்னு சொல்லி போடுறது என்னன்றது நீங்க எக்ஸ்ட்ராவகன்ஸானா வந்து இந்த அம்மா உணவு போடுறதை மட்டுமே வந்து நாங்க சொல்லவில்லை, எல்லாத்தையும் சொல்றோம். எப்படி வந்து அந்த அரசு துறை வந்து ஒரு தனி நபரின் ஒரு இதற்காக வந்து எப்படி வந்து இவ்வளவு இதா பண்றாங்க, இவ்வளவு எல்லாத்தையும் முனைப்படுத்தி இந்த முனைப்பை வந்து வெள்ள பாதிப்புல காமிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே. வெள்ள பாதிப்புல இருந்து மக்கள் வந்து மீண்டு வந்திருப்பாங்க. இந்த முனைப்பை அதுல காட்டல, அதையே காட்டல. அந்த இதை வந்து எத்தனையோ பேர் வந்து இது பண்ணாங்க. அதுதான் சொல்றோம், அரசு மீட்டர் 80,000 பேர் தன்னார்வ தொண்டர்கள் வந்து மீட்டர் 80,000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க அரசு மீட்டர் இல்லையா? அரசு தான் எல்லாமே செஞ்சிருக்கு. அரசு இல்லாம நீங்க செய்ய முடியாது. யாருமே அரசு தான் செஞ்சிருக்கு. போய் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா போய் சொல்லி மக்களை முட்டாளாக்க நினைக்க வேணாம். மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க தவறு. அதாவது நீங்க வந்து அந்த பொய்யான கருத்தை பதிவு பண்ணாதீங்க. பொய்யான கருத்தை நீங்க பதிவு பண்ணாதீங்க. சட்டசபையிலே பேசப்பட்டிருக்கு, சட்டசபையிலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தன்னார்வ தொண்டு அமைப்புகளையும் அந்த இளைஞர்களையும் நீங்க வந்து இன்சல்ட் பண்றீங்க. மக்கள்கிட்ட விட்டுருவோம். இறுதியான கருத்து, நீங்க தேமுதிக இது வரைக்கும் ஆட்சியில இல்லாத ஒரு கட்சி, இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி செய்யும் போது எக்ஸ்ட்ராவகன்ஸ் அப்படிங்கிறீங்க. இது வரைக்கும் ஆட்சியில இல்லாத ஒரு கட்சி. காஞ்சியில ஒரு மாநாடு நடக்குது, காஞ்சி குலுங்குதுன்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா போற வழி கோயம்பேடுல இருந்து மாநாடு திடல் வரைக்கும் போஸ்டர்கள், பேனர்கள், பதாகைகள். ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியை அவங்க சத்துக்கு இதை செய்யறாங்க. அப்படிங்கும்போது ஆட்சியில் இருக்கும் போது நீங்களும் அவங்களோ செய்வது அப்படிங்கிறது ஒரு நாம அவங்க சத்துக்கு செய்வது அப்படிங்கிறது ஒரு இயல்பா மாறிடுச்சோ? இல்ல கண்டிப்பாக கிடையாது. நான் திருப்பி ஒரே ஒரு கருத்தை வந்து மீண்டும் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த விளம்பரங்கள், இந்த ஆடம்பரங்கள் அதிமுக அளவுக்கு இதுவரை தமிழகத்தில் எந்த கட்சியும் செய்தது கிடையாது, இனி செய்ய போவதும் கிடையாது. இதுமேல் இதற்கு வந்து முற்றுப்புள்ளி தான். திரு ஷேக்தாவுடைய இறுதியான கருத்து, இன்னைக்கு காமராஜர் காலத்திலேயோ காந்தியோ கக்கனோ இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை விரும்பியவர்கள் அல்லவே. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஒரு பிரம்மாண்டங்களை தொண்டர்களுடைய உணர்வா இருந்தாலும் கூட
நம்ம இந்த ஒரு பிரம்மாண்டங்களை அதிகரிச்சுக்கிட்டே போகணுமா அப்படிங்கிற கேள்வி இது வந்து நம்ம அதிகரிக்கிறது இல்ல, மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மக்கள் செயல்படுறாங்க, மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க தலைவரை வந்து நேசிக்கிறாங்க. வேற எந்த நாட்டுல இந்த கலாச்சாரம் இல்ல இருந்தாலும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் இது ஊறி போயிருக்கு. தலைவரை நேசிக்கிறது, தலைவரை நீங்க சினிமா நடிகர்களுடைய கட் அவுட்ல பால் ஊத்துறது, பாலாபிஷேகம் பண்றதெல்லாம் நீங்க பாக்கலையா? அப்ப அது உங்களுக்கு அது கலாச்சாரமா தெரியல? அது தமிழன் கலாச்சாரம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் தானே அதுவும் நடக்குது. சினிமாவுடைய ஹீரோ யார் வந்தாலும் அவருடைய இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவருங்க, மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்கள் அதாவது தலைவருக்காக எதையும் செய்யக்கூடிய தொண்டர்களுங்க. அப்படிப்பட்ட தொண்டர் படை நிறைந்த இயக்கமாக இருக்கு, 1.5 கோடி தொண்டர்கள் படை நிறைந்த இயக்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கவங்க அது செய்யாம என்ன பண்ணுவாங்க? இது வேண்டாம் அப்படின்னு திமுகவோ அதிமுகவோ தேமுதிகவோ காங்கிரஸோ எந்த தலைமையை செய்யும் போது கட்டுப்படாத தொண்டர்களா உங்களுடைய கட்டுப்படாத தொண்டர்கள் என்ற தொண்டர்களுடைய உற்சாகத்தை நாம் தடை போட வேண்டாம் என்பதுதான் தலைவருடைய நிலை. அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு தலைவர்கள் மேல் உள்ள விருப்பத்தின் காரணமாக செயல்படுறாங்க. ரைட், இறுதியான கருத்து திரு சரவணன். அதாவது இது சொன்னது போல, அதாவது எளிமையின் சின்னமாக வந்து தலைவர் கலைஞர் வந்து திகழ்கிறார். இத போல வந்து கட் அவுட் பேனர்ஸ் வைக்காதீங்கன்னு சொல்லி ஏற்கனவே பல முறை வந்து அறிக்கைகள் மூலமாகவே தலைவர் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் சோம்நாத் சாட்டர்ஜி வந்த விழாலெல்லாம் சென்னையில இந்த அளவுக்கு அளவுகளை நீங்க 2 பேருமே இது பண்ணலாம். ஆனா இது தொடர்ந்து வரக்கூடிய அதுதான் இதுல முக்கியமா என்ன, அதாவது என்ன இதுன்னா, அதாவது வந்து இப்போ இந்த கட் அவுட் கலாச்சாரங்கள், இந்த பேனர் கலாச்சாரங்கள், இந்த பிளெக்ஸ் பேனர் கலாச்சாரங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும், ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால இருந்து இது வந்துட்டு இருக்கு இந்த கலாச்சாரம். ஏன்னா அப்போ வந்து ஒரு இந்த மாஸ் மீடியாவோ இந்த சோசியல் மீடியாவோ வந்து கிடையாது. அதனால வந்து அவர்களுடைய கருத்துக்களையோ இல்ல ஒரு இதை வந்து சொல்றதுக்கோ வெளிப்படுத்துறதுக்கோ அது வந்து ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. பட் இப்போ வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, சோசியல் மீடியா வந்துடுச்சு. சோ எனி டைம் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகுது. கண்டிப்பாக இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2016 இந்த கட் அவுட் கலாச்சாரம் வந்து முடிவுக்கு வந்துவிடும். அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டில் தொடரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட முடியுமான்னு தெரியல. அரசியல் விளம்பர கலாச்சாரம் தேவையா அதீதமா என்பதுதான் நிகழ்ச்சியுடைய தலைவி. முடிவை நேர்கள்கிட்டயே விட்டுற நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இதுவரைக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.